ஹாய் கேகேஆர் ஃபேமிலி. நம்ம இந்த பதிவில் சத்ரபதி சிவாஜி அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், சில விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கோம். இவரை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் போடுற வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரம் கிடைக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு சத்ரபதி சிவாஜியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காபூலில் இருந்து காந்தர்வர் வரை என் தைமூர் குடும்பம் முகலாய சுல்தானின் ஆட்சி நிறுவியது. ஈரான், ஈராக், துருக்கி போன்ற பல நாடுகளை என் படைகள் வென்று வந்துள்ளன. ஆனால் இந்தியாவில்தான் சிவாஜி எனக்கு பெரும் தடையாக இருந்துவிட்டார். என் சக்தி முழுவதையும் செலவிட்டும் அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை. அல்லாவே எனக்கு பயமில்லாத துணிச்சலான ஒரு எதிரியை கொடுத்து விட்டாய். இவ்வுலகில் அஞ்சா நெஞ்சன் உன்னிடம் வருகிறான். அவனுக்கு உன் சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைத்திரு என்று சிவாஜியின் மறைவை ஒட்டி நடந்த நமாஸ் பிரார்த்தனையில் முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப் படித்துள்ளார். அன்று சிவாஜி என் விரல்களை மட்டும் நறுக்கி எறியவில்லை, என் கர்வத்தையும் கூட நறுக்கி எறிந்து விட்டார். என் கனவில் கூட சிவாஜியை காண நான் பயப்படுகிறேன் என்று அபுதாலிபன் அரசனான ஷாங்டன்கன் கூறியிருக்கிறார். என் ராஜ்யத்தில் சிவாஜியை தோற்கடிக்க ஒரு ஆள் கூடவா இல்லை என்று உள்ளம் குமரலுடன் கேட்டார் பீஜ்பூர் சுல்தான் அலி அதில் ஷாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் ஹிட்லர் உங்கள் தேசத்திலிருந்து ஆங்கிலேயரை விரட்டியடிக்க ஹிட்லர் தேவையில்லை, சிவாஜியின் சரித்திரத்தை போதித்தாலே போதும் என்றார். சிவாஜி மட்டும் இங்கிலாந்தில் பிறந்திருந்தால் நாங்கள் இந்த பூமியை மட்டுமல்ல அண்ட சராசரத்தையும் ஆண்டிருப்போம் என லார்கன் மவுண்ட்பேட்டன் சொன்னார். சிவாஜி இன்னும் 10 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் நாங்கள் இந்தியாவை பற்றி நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது என்று ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் சொல்லியிருக்கிறார். சிவாஜி மாதிரி சண்டையிட்டால் நாம் எளிதாக சுதந்திரத்தை பெற்றுவிடலாம் என நேதாஜி புகழ்ந்திருக்கிறார். சிவாஜி என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, இளைஞர்களை ஊக்குவிக்கும் ஒரு சக்தி. இதனை கொண்டு நாட்டு விடுதலையை அடைய முடியும் என சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். சிவாஜி அமெரிக்காவில் பிறந்திருந்தால் அவரை சூரியன் என்றே போற்றியிருப்போம் என அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி பாரக் ஒபாமா புகழ்ந்திருக்கிறார். சிவாஜியின் அம்பர்கண்ட யுத்தம் கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. 30,000 உல்பக் வீரர் படையை 1000 பேர் கொண்ட சிவாஜி படை நிர்மூலமாக்கியது மட்டுமல்லாமல் எதிரி படையில் ஒரு வீரர் கூட திரும்பி போக விடாமல் அடித்தது. இதுதான் உலக சாதனை. சிவாஜி தன் 30 ஆண்டு காலத்தில் 2 தடவை தான் நம் நாட்டு எதிரிகளுடன் மோதியுள்ளார். பிற யுத்தங்கள் யாவும் அயல் நாட்டு படைகளை எதிர்த்துதான். சிவாஜி மோதியதெல்லாம் கொடூர தாக்குதலுக்கு பெயர் பெற்ற பதான், துருக்கி, ஆப்கானிஸ்தான், மங்கோலியா படைகளுக்கு எதிராகத்தான் இருந்தது. இவற்றில் ஒன்றில் கூட சிவாஜி தோல்வியை கண்டதில்லை. ஈரான் சிவாஜியை முறிக்க கடற்படை அனுப்ப முயற்சி செய்த போது சிவாஜி இந்தியாவில் முதல் முறையாக கப்பற்படையை ஏற்படுத்தினார். ஆனால் அது முழு அளவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பு சிவாஜி தன் 50வது வயதில் மரணமடைந்தார். பிறந்தது 19/2/1630, இறந்தது 3/4/1680. பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மேலாண்மைக்கு குரு சிவாஜி என்று ஒரு பாடம் இன்றும் போதிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் தான் சிவாஜி போன்ற மாவீரர்களை பற்றியெல்லாம் பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. அப்புறம் எப்படி தேசம், தியாகம், வீரம், விவேகம், புத்திசாலித்தனம், மஞ்சா நெஞ்சம் போன்றவை வரும்? வாய்ச்சவடால் அடித்துக்கொண்டு அயோக்கிய அரசியல்களை புகழாரம் சூட்டிக்கொண்டு டாஸ்மார்க்கு சென்று கொண்டு வெட்டி கதைகளை பேசிக்கொண்டு இருக்கத்தானே நேரம் சரியாக இருக்கும். இந்த பதிவுல நம்ம ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பாட புத்தகத்திலேயே நம்ம படிச்சிருப்போம். தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட அடுத்த சந்ததிக்கு நம்ம இந்தியாவில் இது போன்ற வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு தெரிவிக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆங்கிலேயர்கள் பத்தியும் முகலாயர்கள் பத்தியுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம நாட்டுல தியாகிகள், வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தியும் நம்ம மக்களுக்கு, நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஒரு சின்ன பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கேகேஆர் வேலூர் பொண்ணு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பபாய்.